Hello friends, welcome to our channel New Onwards. So in our professional level ஆரி கிளாஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா டே 10 தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து டே 9 வந்து அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஐக்கார்டு கொடுத்துட்டு பாருங்க. ஸோ கிளாஸ் 10 வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா டபுள் சைட் லாக் ஸ்டிச் தான். ஓகே, நம்ம வந்து ஏற்கனவே சிங்கிள் சைட் லாக் ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஸோ இது வந்து டபுள் சைட் லாக் ஸ்டிச். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட்டஸ் லிங்க்கும் அண்ட் நெட் டாட் இந்த மாதிரி அட்டாச்சிங்க்கும் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து அடுத்த கிளாஸில் பார்ப்போம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் சைட் லாக் ஸ்டிச் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஏதாச்சும் உங்கள் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ஆனில் போடுங்க. மறக்காமல் உங்களுக்கு என்ன தோணுது அந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் என்ன தோணுது மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து சொல்லியிருக்காங்க. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இப்போ வாங்க வீடியோ ஸ்டிச் போடுறதுக்காக நான் வந்து ஒரு பாக்ஸ் போட்டு அந்த பாக்ஸில் வந்து மேலே சுற்றி செயின் ஸ்டிச் வந்து வேறு கலரில் போட்டு அவுட்லைன் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்பயும் போல தான் ஒரு குத்தி செயின் ஸ்டிச்சு த்ரெட்டை வந்து வெளியே எடுத்துக்கோங்க. இது மேலே இருக்கிறது வந்து அப்பர் லைன் வச்சுக்கோங்க, இது வந்து லோயர் லைன். சரிங்களா? இப்போ அப்பர் லைன்லேருந்து எடுத்து லோயர் லைனுக்கு உள்பக்கமாக ஓகேங்களா ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அப்பர் லைனில் உள்பக்கமாக ஓகேங்களா உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, அகைன் வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. அதே மாதிரி தான் கொண்டு வந்து இந்த லைன் இருக்குங்க இல்லையா, லோயர் லைனுக்கு உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. அகைன் அதே மாதிரி கொண்டு போய் ஒரு ஸ்டிச்சு, உள்ளே ஒரு ஸ்டிச்சு, வெளியே ஒரு லாக் ஸ்டிச். அகைன் திரும்ப பேக்வேர்டு இழுத்துட்டு வந்து உள்ளே ஒரு குட்டி ஸ்டிச்சு, அதுக்கு வெளியே லாக் ஸ்டிச். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி தான் இந்த பாக்ஸ் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃபில்லிங்க்கு இருக்கு இல்லையா, ஃபில்லிங்க்கெல்லாம் இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே நமக்கு யூஸ் ஆகும். ரொம்ப நெருக்கி வந்து போடணும். ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் கிளாஸ் பார்க்காதவங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் பாருங்கள். யாராச்சும் நம்ம ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஓகேங்களா? ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலே ஒரு குத்து, கீழே ஒரு குத்து, சுற்றி அகைன் மேலே ஒரு குத்து, ஒரு சுற்று. இதே மாதிரி தான் திரும்ப அப்படியே ரொட்டேஷனாக பண்ண போகிறோம். கண்டிப்பாக இந்த ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஓகேங்களா? அது இல்லைங்க நான் ஜரி த்ரெட்டில் பண்ணுறேன் அப்படின்ட்டுலாம் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? சில்க் த்ரெட்டில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுவும் டபுள் ஸ்டாண்ட்ஸாக எடுத்து தான் பண்ணணும். ரெண்டுமே ஒரே கலர் நூலில் தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி குத்தி வெளியே எடுத்து இதே மாதிரி தான் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ரொட்டேஷனாக வந்துட்டு தான் இருக்கும். இப்போ வந்து நான் இங்கே குத்துறேன். ஓகேங்களா? உள்பக்கமாக வெளிப்பக்கம் இங்கே வந்து குத்தக்கூடாது. ஓகேங்களா? இங்கே குத்தி விற்றா அப்படின்னா அது வந்து ரிவர்ஸ் செயின் ஸ்டிச் ஆயிரும். ஓகேங்களா? இந்த ஸ்டிச் போடுறதுக்கு நம்ம என்ன பழகிருக்கணும் அப்படின்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ட்ராவலிங் மெத்தட்னு ஒன்று சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டிச் வந்து நீங்கள் கண்டிப்பாக பழகிருந்தால் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிச் வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு குத்து, ஒரு சுற்று, ஒரு குத்து வெளியே எப்படி எடுத்து தெரியுதுங்களா? வீடியோவில் எப்படி நான் சொல்கிறேன் எனக்கு கிளியராக புரியுதுங்களா? ஸோ எனி டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் வந்து கேளுங்க. ஓகேங்களா? எடுத்துக்கிறேன். நான் எடுத்துகிட்டு இந்த பக்கமாக ஒரே ஒரு ரொட்டேஷன் கொடுத்து மேலே அதே மாதிரி ஒரு குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச், கீழே இழுத்துட்டு வந்து செயின் ஸ்டிச், உள்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு, வெளிப்பக்கமாக ஒரு ஸ்டிச்சு. இப்படியே நம்ம வந்து கண்டினியூவாக போட வேண்டியதுதான். ஸோ நிறைய பேர் என்ன கேட்குறீங்க கமெண்ட்ஸில் இது குரூப்பில் அப்படின்னா, சிஸ் எனக்கு சில்க் த்ரெட் மட்டும் வரவே மாட்டேங்குது, ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்க. நான் சில்க் த்ரெட் வீடியோவே சொல்லிவிட்டு இந்த க்ளூ அப்ளை பண்ணி போடுங்க. ஓகேங்களா? க்ளூ அப்ளை பண்ணி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நூல் வந்து பிரியாது. எடுக்கிறப்ப 2 ஸ்டாண்ட்ஸாக தான் எடுக்க முடியும். ஓகேங்களா? பொறுமையாக மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம வேகமாக கற்றுக்கணும் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க. பொறுமையாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. ஓகேங்களா? அப்போ தான் உங்களுக்கு வந்து வரும். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நான் எந்த பக்கமாக டேர்ன் பண்ணுறேன், எப்படி அதை மூவ் பண்ணுறேன் என்னன்றது உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டிச்சு வந்து ரொம்ப நெருக்கமாக இருக்கணும். ஓகேங்களா? விசிபிளாக நான் கீழே இருக்க அந்த ஒயிட் கலர் கிளாத்து வந்து நமக்கு தெரியக்கூடாது. ஓகேங்களா? தெரியாத மாதிரி வந்து இருக்கணும். ஸோ அந்த ஒயிட் கலர் கிளாத் வந்து நமக்கு வந்து தெரியக்கூடாது. ஓகேங்களா? நம்ம போட்டுக்க அந்த பிங்க் கலர் ஸ்டிச் மட்டும்தான் விசிபிளாக தெரியணும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் எனக்கு வந்து ஒரு 3 லைன்ஸ் மட்டும் 3 பாக்ஸ் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நாளைக்கு கிளாஸில் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நாளைக்கு கிளாஸில் என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்க அப்படின்னா
லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பீகாக் ஃபெதர் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற ஸ்டிச் தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி அகைன் கண்டினியூஸாக இப்படியே நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து முடிச்சிட்டோம். லாஸ்ட்டான ஸ்டிச்சு ஒரு குட்டியாக லாக் ஸ்டிச் போட்டு நம்ம என் நாட் போட்டுக்கிறோம். ஓகேங்களா, ஸோ நீங்கள் என் நாட் போடாமலே அப்படியே கண்டினியூஸாக ஸ்டிச்சை போட்டு எனக்கு வந்து நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அனுப்பணும். ஓகேங்களா, இதை சுற்றி வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கணும். அவுட்லைன் கொடுத்து இது மாதிரி 3 பாக்ஸ் எனக்கு போட்டு குரூப்பில் ஒர்க்கை சப்மிட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.